தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை எப்பொழுதும் உண்டாவதாக. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அங்கே பேதுரு சீமோனை கண்டித்த பின்பதாக, மனம் திரும்புதலுக்குள்ள நடத்தின பின்பதாக, இப்படியாக வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து காரியங்களை செய்வதையும் தொடர்ந்தும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். 25வது வசனம், இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். எவ்விதமாய் ஒரு கண்டிப்போடு கூட, பாவம் இருந்தால், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இருந்தால் அதையும் கண்டித்து உணர்த்தி அவர்களையும் தேவனுக்கு நேராக நடத்தத்தக்கதாக சுவிசேஷத்தை, வசனத்தை சாட்சியாய் பிரசங்கித்தார்கள் என்பதை இங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது 3வது அதிகாரங்களிலிருந்து வசனத்தை, சுவிசேஷத்தை, ஜீவ வார்த்தைய, சத்தியத்தை என்பதான காரியங்களைத்தான் தொடர்ந்தும் ஒவ்வொரு அதிகாரங்களிலேயும் நீங்க பார்க்கலாம், காணலாம். அதாலதான் அங்க அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க. இவங்களும் அதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து காரியங்கள், ஊழியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. இவங்களை கொண்டு ஆண்டவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், வரங்கள், கனிகள், வரங்கள், காரியங்களை குறித்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க பேசல, வாழல, ஊழியங்களை செய்யல. எப்பொழுதும் வசனத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து காரியங்களை இவங்க செய்தாங்க. அங்க இருக்கிற ஜனங்கள் கண்டிக்கப்பட்டு படும்போது சபையை விட்டு போய்விடுவாங்க. இவங்களை வசனத்தை கொண்டு வசனத்தின்படி வாழுங்க என்று கண்டித்து பிரசங்கிப்பதற்கு இவங்க பயப்படல். உடனே இந்த இடத்துல சீமோனுக்கு, நீ இப்படியா இருக்கிறாய், உன் மனம் இப்படியா இருக்குது, நீ மனம் திரும்பு. அனனியால் சப்ராலுக்கு, உன் பணத்தை தான் தந்த, பரவாயில்ல, நீ தாரதைய தா, நீ விரும்புகிறத தா என்று சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நீ வேதத்துக்கு புறம்பாய் செய்கிறாய், நீ பண ஆசையில இருக்கிறாய், நீ ஆவியானவருக்கு எதிராக போய் சொல்றா, இந்த காரியங்கள் இருக்கக்கூடாது. கண்டிப்பு, இதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா ஆவியானுடைய வேலையே அதான், கண்டித்து உணர்த்துகிறது. உணர்த்தப்படும் போதுதான் ஒரு மனிதன் மனம் திரும்பப்பட முடியும். மனம் திரும்புகிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அதால இவங்களுடைய ஊழியங்கள்ல கண்டிப்பதற்கு, பாவத்தை பாவம் என்று சொல்லுவதற்கு, அது எவ்வளவு தங்களோடு இருந்தவர்களாயிரு, தங்களை நேசிக்கிறவர்களா இருந்தாலும், தங்களோடு கூட இருக்கிறவர்களா இருந்தாலும், இவர்கள் அதை குறித்து கவலைப்படல. சபையை விட்டு போயிடுவான், எங்களை விட்டு போயிடுவான், எங்களுக்கு பணம் தராம போயிடுவான், காணிக்க தராம போயிடுவான், தசமகம் தராம போயிடுவான், எங்களோட ஊழியத்துல உதவி செய்யாம போயிடுவான், எங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்யாம போயிடுவான், சனங்கள் குறைந்து விடும் என்றெல்லாம் இவங்க யோசிக்கல, பயப்படல. யோசித்தது ஒன்றுதொண்டா, இவங்களோட இருதயத்துல இருந்தது ஒன்றுதான், இவங்களோட வாழ்க்கையில இருந்தது ஒன்றுதான், இவங்களோட வாயில இருந்தது ஒன்றுதான். தேவனுடைய வார்த்தை, சுவிசேஷம், சத்தியம். இதுக்கு எதிராக இவங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்யல. இதை செய்வதற்கு இவங்க எந்த ஒரு காரியத்தை குறித்தும் யோசிக்கல, பயப்படல. ஆகவே அங்கே அப்படி ஊழியங்கள் நடந்தபடியா, அப்படி இவர்கள் வாழ்ந்த காரியங்களை செய்தபடியா அநேகர் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அநேக அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நடந்தது.
இதுதான் அதுக்கு காரணம். நானும் நீங்களும் நாட்கள்ல சத்தியத்தை சத்தியமா சொல்லுவதற்கு யோசிக்காம, பயப்படாம, இழப்புகளை பார்க்காம, எதிர்ப்புகளை பார்க்காம, சத்தியமாய் பேச, சொல்ல, பிரசங்கிக்க, அறிவிக்க ஆவியானவர் எனக்கு உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.